ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருங்க நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காமனாக நிறையா பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணி கேட்குறது, ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் கேட்குறது, நேரில் நம்ம மதுரையில் எங்கேயாச்சும் நான் ஃபுட் விளாக் சம்மந்தமாக போகும்போது அப்போ நம்ம ஃபாலோவர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு ப்ரோ இந்த மாதிரி நானும் ஒரு சேனல் வச்சுருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு சொல்கிற ஒரு 2-3 டிப்ஸ் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபாலோ பண்ணுறத பார்த்திங்கன்னா அப்போ வந்து சொல்லுவேன், நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது சில நேரம் என்ன சொல்கிறது, ஃபோன்ஸ் வந்து அடுத்தடுத்து லான்ச் ஆகும்போது நம்மளால் அதை கவர் பண்ண முடியாது. அப்போ வந்துறப்ப அதைத்தான் நம்ம பேசி ஆகணும். சம்டைம் இந்த மாதிரி ஒரு காமனான டயத்தில் நம்ம ஒரு 2 months பேக் ஒரு வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க இல்லை 1 மாதத்துக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்றது நம்ம சேனலில் போகிறது வந்து வழக்கம் தான். ஸோ இன்றைக்கி எப்படி ஒரு பிகினர்ஸாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி போடலாம், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ சேனல் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. அது மட்டும் இல்லாமல் மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1000 ஃபாலோவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணுன்னாங்க. இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வந்ததுக்கப்புறம் 10 million வியூஸு 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் 10 million வியூஸுன்றது ரொம்ப ஈஸி. அது 3 மாதம் டைம் பீரியட். டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோன்ற போது 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 வீடியோவில் எப்படி பார்த்தாலும் அதில் ஒரு 2-3 வீடியோ பார்த்திங்கன்னா மில்லியன் வியூஸுன்றது கண்டிப்பாக போகும். ஸோ அதனால் வந்து இந்த 10 millionன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. அந்த 3 மாதம் டைம் பீரியடுக்குள்ளே ஈஸியாக நீங்கள் மானிட்டைசேஷன் ஆயிடலாம். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பெரிய வீடியோ போட்டு அது மூலிமா ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம டெக் சேனலில் வந்து அப்படி போனது கிடையாது. இப்போ மதுரை FTFSலேயும் சரி, மதுரை FTFSல நினைக்கிறேன், அந்த சேனலில் 1 million வியூஸ் போனதுக்கு கிட்டத்தட்ட 37,000 கிட்ட வந்துச்சு. ஓகேவா? ஸோ அது வந்து வெறும் 2 நிமிஷம் வீடியோ. இதே இது நீங்கள் ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, இல்லை 5 நிமிஷம் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த 27,000ன்றது உங்களுக்கு 50,000 கிடைக்கலாம். சம்டைம் ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கலாம். அது அவங்க கூகுள் வந்து அதில் போடுற ஆடை பொறுத்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய வீடியோ போட்டால் தான் ரெவன்யூ. இப்போ நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், வெறும் 5,000 10,000 15,000 அதிகபட்சம் போனால் எப்போயாச்சும் அத்திப்பூ பூத்த மாதிரி 30,000க்கு மேலே தாண்டி போகும். அப்படின்றப்ப என்னோடய மந்த்லி இன்கமே பார்த்திங்கன்னா $150 $170 தான் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா உண்மை. நீங்கள் சோஷியல் பிளேடில் போட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவோட வியூஸையும் கால்குலேட் பண்ணி காட்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னடா $1000 வருது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் கிடையாது. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ரெவன்யூன்றது அவங்க கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தாங்க, மில்லியன் வியூஸ் போச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு $1.50 $2 வருது. $2 எவ்வளோ ஆச்சு, 80 160 ரூபா தான் வரும். அதே இது பெரிய வீடியோவுக்கு 1 million வியூஸ் போனால் தான் நான் சொன்ன மாதிரி 40,000லேருந்து 50,000 வரைக்கும் வரும். அதுவும் மினிட்ஸ் கணக்கு, அவங்க கொடுக்குற ஆடை பொறுத்து. நம்ம டெக் சேனலில் எதுவும் மில்லியன் வியூஸ் போனத வீடியோஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதுவும் இந்த ஒரு வாஷிங் மிஷின் டிஷ்வாஷர் வீடியோ வந்து 2.5 லட்சம் வியூஸ் கிட்ட போச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உடனேலாம் போகல, ஒரே நாளில் போகல, கரெக்டாக 1.5 வருஷமாக அது 2.5 லட்சம் வந்திருக்கு. அப்படின்றப்ப அது பெரிய ரெவன்யூவாக வரும். மாதம் பிட்டாக அவ்வளோ ஒரு $100 $200 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நடக்குது. ஒரு பிகினியர்ஸாக நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிளாட்ஃபார்ம் எது அப்படின்றத கரெக்டாக ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சம்மந்தப்பட்ட கண்டென்ட் உங்களால் ரெகுலராக குடிக்க முடியும். இல்லை எல்லோரும் போடுறாங்க, நான் அந்த கண்டென்ட்டை போடுறேன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத கண்டென்ட்டு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10 வீடியோ மற்றவங்கள பார்த்து போட்டுருவீங்க. அடுத்த வீடியோ என்ன போடுறது, உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு எது நல்லா வரும், நீங்கள் ஒரு சினிமாவை பற்றி நல்லா பேசுவீங்களா, அதை பற்றின சேனல் ஆரம்பிங்க. இல்லை எனக்கு ட்ராவல் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும், நான் வீக்லி ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ட்ரிப்பு போவேன்னா அதை பற்றின போடுங்க. அதை பற்றின கைடன்ஸை கொடுங்க. இல்லை இங்கே மாதிரி இங்கே போகணும், பஸ் ரூட் வந்து இது, ட்ரெயின் ரூட்டு இது, இந்த ட்ரெயினில் போகாமல் இந்த ட்ரெயினில் போனால் உங்களுக்கு மிச்சமாகும், அந்த மாதிரி ஒன்று இன்ஃபர்மேட்டிவாக கொடுங்க. இல்லை நான் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றப்ப நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது, பேங்க் ரிலேட்டடு, மணி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சப்ஜெக்டுக்குள்ளே போங்க. இல்லை எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து ஒரு மெக்கானிக் செட் வச்சுருக்கேன், நான் வந்து வண்டி ரெடி பண்ணுறேன், அதை பற்றின டெய்லி வீடியோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி கஸ்டமர் இந்த வண்டி கொடுத்தாங்க, இல்லை இந்த பிரச்சனை அப்படின்றத போடலாம். இல்லை நீங்கள் ஸ்டடீஸ், நான் படிக்கிறதுல ஆர்வமாக இருப்பேன், நான் காலேஜ் டாப்பரு, நான் வந்து ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ணேன்னா அது ரிலேட்டடாக போடுங்க. எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனையில் எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது,
ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, உங்களுக்கு எது மேலே ஆர்வம் இருக்கோ, அது ரிலேட்டடான சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து வீடியோவாக போடும்போது உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் போடலாம். இன்றைக்கி தேதிக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் சேனலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய வீடியோ போடுறீங்கன்னா அட்லீஸ்ட் டெய்லி ஒரு பெரிய வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீக்கில் எப்படினாலும் ஒரு 3 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருங்க. இல்லை எனக்கு பெரிய வீடியோ அவ்வளோ போட மாட்டேன், ஷார்ட்ஸ் தான் போடுறேன்னா டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா வீக்லி ஒரு 2-3 நாச்சு ஒரு பெரிய வீடியோ போட்டுருங்க. இப்படி பேலன்சிங்காக கொண்டு போனால் தான் உங்கள் யூடியூப் சேனலுக்கு பெரிய வீடியோக்கும் ஷார்ட்ஸ் வீடியோக்கும் ஒரே மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்து மற்ற இதுக்கு காட்டும். பெரிய வீடியோவாக போட்டு திடுதிப்புன்னு மாதத்தில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் போகாது. அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு என்றைக்காச்சும் ஒரு நாள் பெரிய வீடியோ போட்டிங்கன்னா அந்த பெரிய வீடியோக்கு வியூஸ் போகாது. அந்த யூடியூப்போட அல்காரிதம் பார்த்திங்கன்னா உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசர் ஓகே இவன் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான் போடுறான், அதுக்கு மட்டும் புஷ் பண்ணுவோம் வியூஸ் அப்படின்னு புஷ் பண்ணுவோம். ஸோ அதனால் கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக மெயின் பண்ணுங்கள். இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி விட்டு போச்சு. அதனால தான் ஷார்ட்ஸ் வீடியோக்கு யூஸ் போடும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஷார்ட்ஸாக போட்டுருந்தேன், பெரிய வீடியோ அப்பப்போ போட்டேன். இப்போ பெரிய வீடியோவாக போகிறேன், ஷார்ட்ஸ் வந்து என்னால் போட முடியல. ஆனாலே நீங்கள் வியூஸை வந்து வேரியேஷன் என் சேனல்லேயே பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள், இப்போ கடந்த கொஞ்ச நாளாக போட்டதுக்கு எதுக்குமே வியூஸ் போயிருக்காது. ஆனால் பெரிய வீடியோவுக்கு பாருங்கள், இந்த பிக் பில்லியன் டே சேல் வந்தனால பெரிய வீடியோக்கு நல்லா வியூஸ் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்பேலன்சிங்காக ஆயிடக்கூடாது. ஸோ அதனால் ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்னா வாரத்துக்குள்ளே மிங்கிள் பண்ணி இது 5:3 அந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க. 5 பெரிய வீடியோனா 3 ஷார்ட்ஸ் வீடியோ, இல்லை 5 ஷார்ட்ஸ் வீடியோனா 3 பெரிய வீடியோ, அந்த மாதிரி ரேஷியோவில் பில்ட் பண்ணுங்கள். இன்னொன்று ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம மேக் பண்ணும்போது கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கணும். அங்கே உட்காந்து வளவலன்னு பேசிகிட்டு இருந்தால் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 5 செகண்ட் வந்து வியூவர்ஸை நம்ம பார்க்க வைக்கிறோமா அப்படின்றது வந்து ரொம்பவே வேலிடான பாயிண்ட்டு. அந்த வீடியோவில் ஹைலைட்டான விஷயம் எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஹைலைட்டான விஷயத்தை தூக்கி 5 செகண்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டி 5 செகண்ட் வந்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ எங்கே போகிறோம், இன்றைக்கி வந்து இந்த ரேட்டில் இதை வாங்க போகிறோம், ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கே தெரியும் வீடியோ மேக் பண்ணும்போது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்த விஷயம், பெரிய வீடியோன்னு வரும்போது தம்ப்லைன் வந்து ரொம்பவே மெயின் ரோல் பண்ணும். இப்போ ஷார்ட்ஸ் வீடியோக்கு தம்ப்லைனே தேவை கிடையாது. ஆனால் பெரிய வீடியோன்றப்ப தம்ப்லைன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா மெயின். இப்போ நம்ம இது வந்து ஃபோன் ரிலேட்டட்னால நான் ஃபோனோட டைட்டிலையும் ஃபோனில் எது ஹைலைட், கேமராவா சார்ஜிங் ஸ்பீடா அப்படின்றத மென்ஷன் பண்ணி போடுவேன். இன்னுமே பெட்டராக பண்ணணும். நான் வந்து 100% பெர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். அப்படி நான் 100% பெர்ஃபெக்ட்னா இந்நேரம் நானும் ஒரு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பேன். நான் எடுத்துக்கிட்ட ஒரு லெசனை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நானுமே இன்னுமே தம்ப்லைனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும். வீடியோஸ் எடிட்டிங்கில் பார்த்திங்கன்னா நானே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நானே ஒரு இதாக பண்ணணும். சரி அடுத்தடுத்து நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளே ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணி அடுத்தடுத்து வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கண்டென்ட், கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் தம்ப்லைன் பெரிய வீடியோக்கு இது வந்து 3மே இம்பார்ட்டன்ட். இது 3 தான் பார்த்திங்கன்னா மேஜர் ரோல் பண்ணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வீடியோ பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். நீங்களே ஏதோ ஒரு இதை பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்கேஜிங்காக இருக்காது, ஆடியன்ஸுக்கு என்கேஜிங்காக இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக அந்த பல்ஸை மட்டும் பிடிச்சி போனீங்கன்னா உண்மையிலே கரெக்டாக இருக்கும். மேற்கொண்டு ஏதாச்சும் யூடியூப் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஸோ இந்த ரோடு மைக்கில் தான் இப்போ ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இதை யூஸ் பண்ணி. வெளியே விலாக் எடுக்க போகிறப்ப தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ அவுட் சைடு விலாக் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இதை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். ஹலோ மைக் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ யாராச்சும் இந்த மைக் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட்டாக டிஜே மைக் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஏன்னா இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக 3 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். 3ஐயும் தனித்தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இதே டிஜேனா டிடபிள்யூஎஸ் மாதிரி ஒரே கேஸில் போட்டு அட் அ டைம் சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம். ட்ராவல் டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதோட ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நாளாகவே வாங்கியிருக்கேன். 30,000 வாங்கினேன். இப்போ ஆன்லைனில் 27,000 சம்திங் இருக்கும். ஆஃபர் டயத்தில் ரொம்ப கம்மியாகும். ஸோ நீங்கள் டிஜே போகிறது இன்றைக்கி நேரத்தில் பெட்ரு. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.